கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு அதோடு திண்டுக்கல் சபையாரினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். மற்றும் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய சபையாரனுடைய அன்பு மற்றும் பெங்களூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட அவங்களுடைய அன்பை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதையும் கூட உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, நாம கடந்த நாட்கள்ல சகோதரர் சொன்ன பிரகாரமாக நம் கரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, மறுரூபமாக்கும் சத்தியங்கள், அந்த சிறிய புஸ்தகங்கள்ல ஒன்று தான் இந்த முறுமுறுப்பு. இரண்டாவது புஸ்தகம் அதுதான். நிச்சயமா நீங்க படிச்சிருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்த பாடத்தை கேட்டு கூட நீங்க மீண்டும் தனிப்பட்ட வகையில அதை எடுத்து அவைகளை நீங்க தியானிச்சிருந்திருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இவைகள் இருக்கக்கூடிய படிப்பினைகள் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புறோம். ஏனென்றால் அருமையானவர்களே, பாருங்க, இந்த மாதிரி நம் கரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த சிறிய புஸ்தகத்துக்கு ரொம்ப அருமையான பெயர் இருக்கு. என்னன்னா மறுரூபமாக்கும் சத்தியங்கள். அப்ப அந்த வார்த்தையை முன்னிட்டு நாம இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் அதனுடைய அவசியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த முறுமுறுப்பு என்கின்ற இந்த ஒரு புஸ்தகத்தை நம்ம மத்தியில இப்ப நம்ம தேவனுடைய கிருபையில நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். அப்ப முறுமுறுப்பு என்று சொல்லும் போது அது திருப்தி அற்ற நிலை, மனநிலை என்பதுதான் அந்த வார்த்தைக்கான விசேஷித்த அர்த்தமாக இந்த புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலி இந்த திருப்தியற்ற மனநிலையினுடைய வெளிப்பாடுகளும் அதனுடைய கிரியைகளும் அதனுடைய சுபாவமும் அதனுடைய செயல்களும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஒருவருக்கு கொண்டு வரும் என்கின்ற இந்த விஷயத்தை தான் நாம இந்த புஸ்தகத்தினுடைய ஆதார வசனத்திலே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருந்தோம் நாம். ஏன்னா யூதா அப்போஸ்தலர் தான் என்ன பண்றாருன்னா இந்த காரியங்களே அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். வசனம் 12 வரை அவர் பேசக்கூடியவராக அங்க இருக்கிறத நம்ம தெளிவாக நம்ம வாசிச்சோம், நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அப்போ இப்படியாக இந்த முறுமுறுக்கக்கூடிய திருப்தியற்ற மனநிலை உடையவர்களுடைய காரியங்கள் அது தொடர்ந்து அது காணப்படும் போது இருக்கும்போது இது அவர்களுக்கே சேதத்தை உண்டு பண்ணுது, அவங்களுடைய ரட்சிப்பையே அது சேதப்படுத்துது என்கின்ற காரியங்களை நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. என்ன சொல்லணும்னா ஆபத்தை கொண்டு வருது. அந்த ஆபத்து என்னன்னா 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணத்தையே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்கு என்பதை கூட நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஆகவே அவைகளை பற்றியதான சில காரியங்களை எல்லாம் நம்ம கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். இந்த முறுமுறுப்புனா என்ன, அது எதன் அடிப்படையில எல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த முறுமுறுப்பை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறுத்துவது என்பதுதான் இனி நாம பார்க்க போகிற காரியங்கள். அப்போ இந்த மன நிறைவற்ற திருப்தி இல்லாத இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் செய்வதற்கான காரியங்கள் எப்படி நாம செய்யணும், அதனுடைய அவசியம் என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை மேலும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். பாருங்க, இந்த குறை கூறுதல் அல்லது முறுமுறுத்தல் அல்லது திருப்தியற்ற இந்த மனநிலை என்பது ஒரு அபாயகரமான பாவம் என்று முதலாவது புதிய சிருஷ்டிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். இது என்னவா, அபாயகரமான பாவம். பாவம் நிறைய இருக்குது. பாவமே நிச்சயமாக என்னன்னா புதிய சிருஷ்டிகளுக்கு கரைகளை உண்டு பண்ணக்கூடியவைகள். பாவத்துல சிறிது பெரிது என்று நம்ம பார்க்க முடியாது. சிறிய பாவம் என்றாலும் நம்முடைய நீதியின் வஸ்திரத்துல என்ன ஆகும், கரை விழுகும். அப்ப கரை இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஆனால்
சில பாவங்கள் அது ரொம்ப வீரியத்தோடு இருக்கும். அது பெரிய ஆபத்தை நமக்கு என்ன பண்ணும்னா அது கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். அந்த வகையில இந்த குறை கூறுதல், முறுமுறுத்தல் என்கின்ற இந்த விஷயம் ஒரு புதிய சிருஷ்டிக்கு அபாயகரமான பாவம். இது பாவம், ஆனா அபாயகரமான பாவம். யாருக்கு? இந்த முறுமுறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லது குறை கூறக்கூடியவங்களுக்கு. சில எழுத்துக்கள், சில வார்த்தைகளை தேவன் நம்ம மத்தியில சத்தியமாக கொடுக்கும்போது நம்ம ரொம்ப அழகா அந்த இருதயத்துல நம்ம உள்வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மாம்சத்தை பெரிய அளவுல நம்ம மேற்கொள்வதற்கு, நம்முடைய மாம்சத்தினுடைய இந்த குணங்களை நம்ம முற்றிலுமாக அழிப்பதற்கு இந்த உள்வாங்குதல் ரொம்ப அவசியம். அப்போ தேவனுடைய வார்த்தையை ரொம்ப யதார்த்தமா நம்ம கேட்டு போகக்கூடாது. தயவு கூர்ந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பு சார்ந்த ஏற்பாட்டுல சில எழுத்துக்கள் நமக்கு பெரிய பிரயோஜனத்தை அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறதுனால அவைகளை நம்ம இருதயத்துல உள்வாங்கிக்கூடிய முயற்சிகளை பண்ணணும். அது மட்டும் இல்ல, இப்போ இதுல நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் அவைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில வேற என்னென்ன விஷயங்களில் எல்லாம் குறை பார்க்கக்கூடிய, கூறக்கூடிய அல்லது முறுமுறுக்கக்கூடிய அல்லது இருதயத்துல திருப்தி இல்லாத நிலையை நம்ம உடையவங்களாக இருக்கிறோம் என்பதை நாம என்ன பண்ணிக்கணும்? அடிஷனலா நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு இது என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாடம் எப்போதுமே ஒரு காரியத்தை காமிக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே வட்டம் போட்டு நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்குது என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பொருத்தி பார்த்து, நிதானித்து, யோசித்து, அப்ப எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவற்ற நிலைமையை அல்லது குறை கூறக்கூடிய நிலைமையை அல்லது முறுமுறுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட வகையில நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இது அபாயகரமான பாவம். அப்ப அபாயம் என்றால் என்ன? அபாயம் என்றால் என்ன? இந்த டிரான்ஸ்பாரத்தை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? மேக்சிமம் டிரான்ஸ்பாரத்தை ஒட்டி நம்ம போக மாட்டோம், நடக்க மாட்டோம், நம்ம வண்டியை அங்க பார்க் பண்ண மாட்டோம். ஏன்? ஒன்னும் ஆகாது. ஆனாலும் என்ன, தொட்டாதான் ஆபத்துன்னு அங்க போட்டிருக்கோம். ஆனாலும் விலகி நம்ம போறோம் இல்லைங்களா? ஏன்னா தொட்டா மரணம். அப்ப அது மாதிரி வார்த்தை தான் இந்த அபாயகரமான பாவம். அப்போ இந்த மாதிரியான குணத்துக்கு நம்ம முடிந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கணும்? முடிந்த அளவுக்கு நம்மளை விலக்கி கொள்வதற்கான பெரும் முயற்சி, பெரும் அக்கறை நம்ம கிட்ட அங்க காணப்படணும். ஏன் அப்படின்னா பாருங்க, நம்மை வீழ்த்துவதற்கு எதிராளி எப்போதும் எப்படி இருக்கிறாரு? விழிப்போடு அவர் இருக்கிறாரு. நம்மளுடைய ஜீவியத்துல நாம் தேவனுடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நாம நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல விருப்பமே இல்லாத ஒரு நபர்னா யார் தெரியுமா? சாத்தான், பிசாசு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம மாம்சமும் தான். நம்ம மாம்சத்தையும் மேற்கொண்டு நாம தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இதை கடந்து நாமோ தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய விஷயத்துல நம்முடைய ஜீவியத்துல தேவனுக்கு பிரியமான அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு நிச்சயமாக பிடிக்காது என்பது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிப்பு நமக்கும் நல்லாவே அங்க தெரியும். சரிங்களா? அதனாலதான் சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்தில் ஆல்ரெடி ஒட்டி இருக்கக்கூடிய சில பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா? இதை வைத்து என்ன பண்ணலாம்? இவங்களை நம்ம டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படின்ற முயற்சிகள், எல்லா முயற்சிகளுமே எடுப்போம் சாத்தான். சின்ன சின்ன முயற்சி கூட அவன் என்ன பண்ண மாட்டான். நம்மளை விழ செய்யக்கூடிய காரியத்துல சின்ன முயற்சியை கூட அவன் விட மாட்டான். எல்லா வகையான நம்மளுடைய பலவீனங்களையும் எடுத்து நம்மளை என்ன பண்ணுவான்? அவன் தாக்கக்கூடியவனாக அங்க இருப்பான். அப்ப பழைய பலவீனங்கள் மீண்டும் நமக்குள்ள வரும்போது, பாவங்களோ பழக்க வழக்கங்களோ வரும்போது அதை நம்ம தேவனுடைய கிருபையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம மேற்கொண்டுறோம். நம்ம அவைகள்ல ஜெயம் எடுத்துடுறோம். நம்ம அப்போ இதையும் சாத்தான் பார்க்கறான். இவங்களுடைய மாம்ச பாவ பழக்க வழக்கங்கள்ல இவங்களை என்ன பண்ண முடியல, இவங்களை வீழ்த்த முடியல. யார? தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான புதிய சிருஷ்டிகளை இவங்களுடைய விழுந்து போன மாம்சத்தின் பாவ பழக்க வழக்கங்களினால் இவர்களை வீழ்த்த முடியல என்று அறியும் போது அமைதியா கடந்து போயிடுவானா?
சரி ஒண்ணும் பண்ண முடியாது, போயிடலான்னு போயிடுவானா? போக மாட்டான். பரிபூர்ணமான மனுஷனாகிய கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல சாத்தானுடைய சோதனைகளை ஜெயம் கொண்டு போது என்ன பண்ணான்? விலகி போனான். ஆனா தருணத்துக்காக காத்திருந்தான். எப்ப வந்தா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. கெத்செமனேல கர்த்தருடைய மிகப்பெரிய மன அழுத்தத்தின் காரியங்கள்ல சிலுவை வரை கர்த்தர் இயேசு தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு யாருடைய அழுத்தங்கள் கூட அங்க இருந்திருக்கு, சாத்தானுடைய அழுத்தங்கள். அப்ப பரிபூர்ணமான மனுஷனுக்கு அப்படின்னா நம்மளாம் சாதாரணமா விட்டு போயிடுவாரா? விட மாட்டார். அப்ப என்ன பண்ணுவான் சாத்தான்? இவங்களுடைய மாம்ச பாவ பழக்க வழக்கங்களை இவங்க மேற்கொண்டு ஒரு விசுவாசத்திலையும் ஒரு அர்ப்பணிப்புலையும் இவங்க சிறந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வேற என்ன பண்ணலாம் என்று வேற ஒரு வகையான காரியங்களை தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியமா அவன் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? இவர்களை தேவனுக்கு எதிராகவே திருப்பிடலாமே. இவங்க தேவன்கிட்ட தானே தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமாக தானே இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டு தேவ சித்தத்தை செஞ்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர்களை தேவ சித்தத்துக்கே எதிராக திருப்பிட்டா அப்ப எப்படி நம்ம திருப்புறது அப்படின்னா, இந்த மன நிறைவற்ற நிலையை, இந்த முறுமுறுக்கக்கூடிய குறை கூறக்கூடிய இந்த நிலையை தூண்டில் போல என்ன பண்ணுவான்? நம்முடைய வாழ்க்கையில போடுவான். நமக்கு தெரியறதுல நிறைய சமயத்துல திடீர்னு ஒரு அதிருப்தி ஆயிடுது. நமக்கு திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? குறை பேச ஆரம்பிச்சிடறோம், குறையா பார்க்க ஆரம்பிச்சிடறோம், நடந்துக்க ஆரம்பிச்சிடறோம். அந்த மன ஆதங்கம் நம்ம இருதயத்துல இருக்க ஆரம்பிக்குது. அதனுடைய செயல்பாடுகள் பார்த்துட்டா ஏதோ ஒரு வகையில பாதிப்புகளை என்ன பண்ணிரும்? கொண்டு வந்துரும். அதை நம்ம உணர்றது இல்லை நிறைய சமயங்கள்ல. ஆனா சாத்தான் அதுல என்ன பண்ணிடுறான்? நிறைய சமயத்துல சக்சஸ் ஆகுறான். என்ன பண்றான்? நம்மள இந்த மாதிரியான நம்ம கிட்ட ஒரு தூண்டிலை போட்டு நம்மளை சிக்க வைக்கக்கூடிய வேலையை எங்க செய்யறான். சிக்கிட்டா என்ன? தூண்டில்ல சிக்கினா என்ன? ரொம்ப கஷ்டம். தூண்டில்ல சிக்கிட்டா ரொம்ப கடினம் தப்பிப்பது. ஆகவே இதை நம்ம எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப விழிப்போடு இருக்கணும், ஒரு பெரிய உதார குணத்தோடு இருக்கணும். பாருங்க, தேவனுக்கு எதிராகவே அவன் என்ன பண்ணுவான்? திருப்பக்கூடியவனாக அங்க இருப்பான். நம்ம தேவனுக்கு எதிராக நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். நேரடியா இல்ல, ஏதோ ஒரு வகையில நாம் அறியாமலே, சரிங்களா, நாம் தேவனுடைய காரியங்களுக்கோ சித்தத்திற்கோ தேவனுடைய ஏற்பாட்டுக்கோ தேவனுக்கோ எதிராக நாம் முறுமுறுக்கக்கூடியவர்களாக என்ன மாறக்கூடிய நிலையில் நம்மளை தூண்டில் போட்டு சிக்க வைக்கக்கூடிய வேலையை சாத்தான் கையில் எடுக்கக்கூடியவனாக அங்கிருப்பான். வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? நிறைய பேர் ஓடுவாங்க, ஆனா பந்தய சாலையில ஓடுறதுல ஒருத்தர் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். அப்ப இந்த அழைப்புல நிறைய பேர் அழைக்கப்படுறாங்க, ஆனா ஓட்டத்தை முடிக்கக்கூடியவங்க, பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க 1,44,000 பேர் தான். மிச்சம் திரள் கூட்டமா போறாங்க, 2ஆம் மரணத்துக்கு போறாங்க என்று நம்ம கவனிக்கிறோம். நாம ஏன் புரியுதுங்களா? அப்ப ஏன் அந்த வாய்ப்பில் எல்லாராலும் என்ன பண்ண முடியறது இல்ல? சுதந்திரிக்க முடியறது இல்ல, அந்த ரட்சிப்பை அடைய முடியறது இல்ல. நீங்களும் நானும் கூட அந்த லக்கை அடைவதற்காக பரம அழைப்புக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ நாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுமா? ஓடணும். நம் ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் என்ன பண்ணணும்? ஓடணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கண் விழிப்பு, ஒரு ஆவிக்குரிய பார்வை, ஒரு ஜாக்கிரதை உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இருக்குதா? அப்போ இந்த முறுமுறுத்தல் என்கின்ற, திருப்தியற்ற மனநிலைமை என்கின்ற, குறை கூறுதல் என்கின்ற இந்த மனநிலை, இது விழுந்து போன மாம்சத்தினுடைய மாபெரும் அபாயமான பாவ செய்கை கிரியைகள். அப்ப இந்த மாம்சம் நம்மகிட்டயே தான் இருக்குது. அதனால இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மேன்மையா நினைச்சிடக்கூடாது. இந்த மாம்சத்தின் குணங்கள் எழும்பும் போது இது என்ன குணம் என்று நம்ம என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். நிறைய சமயத்துல நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுவது மாம்சத்தின் குணமா
அல்லது ஆவியின் குணமா? ஏன்னா ஆவியின் குணங்கள் வெளிப்படும் போது பிறருக்கு எப்படி இருக்கும்? நன்மையை, பிரயோஜனத்தை, மருந்தை போல இருக்கும். ஆனா மாம்சத்தின் குணம் வெளிப்படும் போது அது என்ன ஆகும்? நிச்சயமா அது பிறருக்கு அது பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்காது. ரொம்ப முக்கியமா அதை வெளிப்படுத்தக்கூடிய இந்த அழைப்பில் காணப்படக்கூடியவருக்கே என்ன அது பிரயோஜனத்தை அங்க தராது. சரிங்களா? ஆகவே நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சாலும் இது வசனம் இல்ல, ஒரு புதிய சிருஷ்டிகளுக்கு வாக்குத்தத்தமாக இது காணப்படுகிறது. இது வாக்குத்தத்தம் என்று தேவன் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? ஒரு சின்ன சோதனை வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சோதனை தானா என்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தெளிவான பார்வையில உள்வாங்கணும். உள்வாங்கி அப்போ இவைகளை நம்ம எப்படி மேற்கொள்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி நம்ம நிக்கணும் என்கிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன ஆகுறது இல்லை, நிறைய சமயத்துல சின்ன விஷயம் வந்துட்டாக்க நம்மளால தாங்க முடியறது இல்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடறோம். வேற ஒரு வகையில நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடறோம். சின்ன சோதனையா, ஐயோ இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு என்று என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? நம்முடைய எண்ணங்களும் காரியங்களும் பேச்சுக்களும் அதுவாக என்ன ஆக ஆரம்பிச்சிருது? அநேக சமயங்கள்ல மாற ஆரம்பிச்சிருது. எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கு தகுந்தாறு போல. மாம்சத்துல சில பேருக்கு சோதனைகள் இருக்கும், ஒருத்தருக்கு அவருடைய குடும்பத்துல சோதனை இருக்கும், ஒருத்தருக்கு அவருடைய வேலையில உலகத்துல அவருக்கு சோதனைகள் அங்க இருக்கும், சில பேருக்கு ஊழியத்துல இருக்கும், சபையில இருக்கும். ரொம்ப முக்கியமா தனிப்பட்ட ரட்சிப்பை நிறைவேற்றுகிற விஷயத்துல ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகளுக்கும் என்ன இருக்கு? சோதனைகள் இருக்கவே இருக்கு. அப்போ சோதனைகளை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அந்த சோதனைகளுக்கான நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவன் இந்த சோதனைகள்ல இருந்தும் நம்மளை தப்பித்து செல்வதற்கான போக்கை உண்டு பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அமைதலா சந்தோஷத்தோடு அதை எதிர்கொண்டு எப்படி கடந்து போகணும் என்று தேவனுடைய வழிநடத்துதலை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர உடனே ஒரு அதிருப்தி, ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை இப்படி எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது பாவம், இது ஆபத்து என்றுதான் என்ன பண்றார் இந்த எழுத்துக்கள்ல நம்ம கொடுக்கறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கிறோம். முறுமுறுப்பு எப்படி பாவமாகும்? சும்மா எழுதிட்டா அப்படியே நம்ம படிச்சிடணுமா? அப்படியே பேசிடணுமா? அப்படியே கேட்டணுமா? ஆமா, வசனத்துல இருக்குது. 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவங்க முறுமுறுக்கிறவர்கள் என்று யூதா என்ன பண்ணியிருக்கிறார்? பேசியிருக்கிறார். சரி, ஆனாலும் இன்னும் நம்ம தெளிவா பார்க்கும்போது பாருங்க, முறுமுறுப்பு என்பது பாவம் என்பதற்கு 10 உதாரணங்கள் இதே புஸ்தகத்துல என்ன கொடுக்கப்படும்? 10 உதாரணங்கள். அதுல இன்னைக்கு நம்ம ஒரு 5 உதாரணங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல் உதாரணம், உண்மையிலே முறுமுறுப்பு என்பது பாவம் தானா, அபாயகரமான பாவம் தானா என்கின்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வதுன்னா, பாருங்க, நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சும்மா சொல்லுவதனால அது என்ன ஆயிடுதுன்னா வெறுமனே வார்த்தையாக மட்டுமே அது காணப்படும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா? வேதத்துல வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு நாளினுடைய ஜெபத்துல, ஒவ்வொரு நாளினுடைய துவக்கத்துல நீங்க மன்னா வேத வாசிப்பு, அதை தொடர்ந்து வாக்கு தத்தங்கள் படிக்கிறவங்களாக இருப்பீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை புத்தகத்துல படிங்க, அதை தியானிங்க, கொஞ்சமா தியானிங்க. ஏன்னா அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பிராமிஸ், அது ரொம்ப மிகப்பெரிய பலன் அது.
அது நமக்கு வெளிச்சம் போல, என்ன சொல்லணும்னா நமக்கு ஒரு ஊன்றுகோல் போல. எப்பெல்லாம் நம்ம தடுமாறுறோமோ அப்பெல்லாம் நம்ம நிக்கிறதுக்கு அது ஊன்றுகோல் போல அந்த வாக்கு தத்தங்கள். அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் தெரியுங்களா? கொடுத்திருக்கிறார் புதிய சிருஷ்டிகளுக்கு. சாதாரணமான விஷயம் இல்ல. நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுடைய எல்லா வகையான நிலைகளுக்கான வாக்கு தத்தங்களும் இருக்கு. மாம்சத்துல இருக்கிறோமே, நம்முடைய மாம்சத்தின் ஜீவியத்திற்கு உண்டான வாக்கு தத்தங்களும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை உணரக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய சமயங்கள்ல அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற விதங்கள், தேவன் நம்மளை தாங்குகிற விதங்கள், ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள்ல தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கு என்ற இருதயம் ஒரு சமாதானமாக இருக்கக்கூடிய நிலைகள், இதெல்லாம் வாக்கு தத்தம் பலிக்கிறத நான் பர்சனலா உணர்ந்திருக்கிறேன். அப்ப நான் உணர்கிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்குமான பிராமிஸ் தான் அது. ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய திருச்சபை அங்கங்களுக்கான வாக்கு தத்தங்கள் தான் அது. வாக்கு தத்தங்கள் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அப்ப அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் அனைத்துமே நம் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார்னா நமக்கு முன்பாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. நம்முடைய ஜீவியமே வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதலாக இருக்கணும். இந்த அழைப்பை நாம நிறைவு செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகள் சும்மா நிறைவு செய்யல, தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அனைத்து வாக்கு தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும்னா நிறைவேறி இருக்கும். ஒரு வாக்கு தத்தமும் வீணாக போயிருக்காது. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம மத்தியில காணப்படுது. ஆனா நிறைய சமயத்துல நாம என்ன பண்றது இல்லைன்னா, அந்த வாக்கு தத்தங்களை பார்ப்பதில்ல, கவனிக்கிறது இல்ல. வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம முறுமுறுக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய திராணி, தேவனுடைய ஆற்றல் அது எப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில என்பதுதான் அந்த வாக்கு தத்தங்களே. உண்ணவும் உடுக்கவும் போதும். ரொம்ப எளிமையான வார்த்தை இல்லைங்களா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கன்னு தேவன் சொல்றாரு. அப்படி தேடும் போது இந்த மாம்சத்துக்கு உண்டான பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவன் பார்த்துக்கிறார் என்று என்ன பண்ணிட்டார்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இதை இந்த மாம்சத்துல ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கடினமாயிரும், கஷ்டமாயிரும். அப்ப இந்த வாக்கு தத்தத்துல அதை கொடுத்திருக்கிற தேவன் மீது நம்பிக்கை வர்றதில்ல. அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை உடைய தேவனுடைய திராணியின் மீது அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை. அவருடைய ஆற்றல் மீது என்ன நிறைய சமயத்துல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அந்த வாக்கு தத்தத்தை கொஞ்சம் தள்ளிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? உண்ணவும் உடுக்கவும் போதும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில தேவ சித்தத்தையும் செய்யணும் என்கின்ற ஏற்பாட்டுல அநேகர் என்ன ஆயிடுறாங்க? பின்தங்குவதற்கான ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம நல்லா உணர முடியுதா? நிறைய சமயத்துல என்ன ஆகுறது இல்ல, உணர முடியறது இல்லை. நம்ம உணர்றது இல்லை. நாம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் பின்னாடி வச்சுட்டு தேவன் வாக்களித்தவைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? நாடி தேட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? இது சில பேருடைய வாழ்க்கையில உச்சபட்சத்துல இருக்கும். அது சுகபோகமாக மாறிடும். சில பேருடைய வாழ்க்கையில பார்த்துட்டீங்கன்னா ஆடம்பரமாக மாறிடும். சில பேருடைய வாழ்க்கையில பார்த்துட்டாக்கா உலகப்பூர்வமான செயல்பாடுகளாக மாறிடும். இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொல்லியிருக்கிறாரு, அப்ப உண்ணவும் உடுக்கவும்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். செயல்பாட்டுல என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு உதாரணம். அது போல பாருங்க, எப்படிப்பட்ட சோதனைகள்லையும் தேவன் என்ன பண்ணுவார்? தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை உண்டு பண்ணுவார்னு சொல்லி இருக்கிறாரா? அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே என்னன்னு சொல்லிட்டார்? நன்மைக்கு ஏதுவாக சொல்லிட்டாரா? ரோமர் 8:28 சொல்லியிருக்கிறாரா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் எதற்கு ஏதுவாக அனுமதிக்கப்படுது? நன்மைக்கு ஏதுவாக. எதனுடைய நன்மைக்கு? புதிய சிருஷ்டிகளினுடைய நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார்.
எது நடந்துட்டாலும் புதிய சிருஷ்டிகள் எப்படி இருப்பாங்க, என்ன மனநிலைமையில இருப்பாங்க, என்ன உறுதியில விசுவாசத்துல இருப்பாங்கன்னா, எது நடந்துட்டாலும் எது வந்துட்டாலும் என் வாழ்க்கையில நான் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்துட்டாலும் சரி, அது என் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தேவன் வச்சிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், ஏச்சு பேச்சுக்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதிச்சிருக்கிறார் என்றால் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்குமா இருக்காதா? புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாக்கு தத்தங்களை நம்பணும். தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஆற்றல் உடையவர், அவர் என்னை நடத்துவதற்கு திராணி உடையவர், அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும் என்று நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நம்பணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாக்கு தத்தங்கள் நம் முன்பாக இருந்தும் அவைகளினுடைய முக்கியத்துவங்களை உணராமல் நம்ம காணப்படும் போது, செயல்படும் போது அது எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தையே அது கொடுக்குதான். தேவனுடைய திராணி ஆற்றலையே சந்தேகிக்கக்கூடியதாக அது மாறிடுது அப்படின்றார். 1 கொரிந்தியர் 15:22 வசனம் வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 15:22 1 கொரிந்தியர் 15:22. ஓகே, அப்ப பாருங்க, அப்ப இதெல்லாம் நம்ம எதற்காக பார்க்கிறோம்? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க என்பது இது உயிர்த்தெழுதலை பற்றியதான ஒரு காரியம் என்று நம்ம அறிந்திருந்தாலும், அனைத்து ஜனங்களையும் உயிரோடு கொண்டு வரணும்னா தேவன் எப்படிப்பட்ட வல்லமையும் ஆற்றலும் திராணியும் உடையவராக இருக்கணும். இருந்தால் இந்த வார்த்தையை வசனத்துல வைப்பார், வேதத்துல வைப்பார். அது மட்டும் இல்ல, உலகத்தில் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் மனுக்குலத்துக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரே வேதம் என்னன்னா பைபிள் தான் என்று நம்ம அடிப்படை வகுப்புகள்ல என்ன பண்ணிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? மனுக்குலத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு இதைவிட மேன்மையான பரலோகத்துக்குரிய பரத்துக்குரிய ஜனங்களாக நம்ம இப்போ தற்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு அதற்குரிய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்பணும், அதை சார்ந்து இருக்கணும், ஜீவிக்கணும். இல்லை என்றால் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் அதற்குரிய அந்த வாக்கு தத்தத்திற்குரிய ஒரு வாழ்க்கையும் இல்லை என்றால் என்ன? இங்கதான் என்ன வரும்? ஒரு அதிருப்தி, ஒரு முறுமுறுப்பு வர்றதுனால வாக்கு தத்தங்களை சாராமல் நாம் நம்மளுடைய செயல்பாடுகளையும் காரியங்களையும் சார்ந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்? வாழ ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் திராணியற்றவர், ஆற்றல் அற்றவர் என்கின்ற இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் என்ன ஆகுது? நமக்கு வருது. அது நேரடியாக இருக்காது, ஆனா அதனுடைய நிலை என்ன இப்படியாக இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம் காண்கிறார். 2வது விஷயம் முறுமுறுப்பு என்பது என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக கலகம் புரிவது முறுமுறுப்பு அப்படின்றார். என்னவா? தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக. நிறைய சமயங்கள்ல நாம் தேவனுடைய சித்தத்தையே நம்ம என்ன பண்றது இல்ல, அறிந்து கொள்றது இல்ல. தேவனுடைய சித்தத்தையே அறிந்து கொள்றது இல்ல. நாம் எல்லாருமே புதிய சிருஷ்டிகள். ரொம்ப முக்கியமா கிறிஸ்து இயேசு என்கின்ற தலையானவர் அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக விட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா? அந்த மாதிரியில நாம ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தம் அறிந்து நம்ம செயல்படணும், நாம வாழணும், தேவ சித்தத்தை தான் நம்ம செய்யணும் என்பதுதான் அந்த அடிச்சுவடனுடைய பிரதானமான வெளிச்சமாக அங்க இருக்குது. ஆனா நாம என்ன பண்றது இல்லைன்னா, நாம ஒவ்வொரு நாளினுடைய நம்மளுடைய மாம்சபூர்வமான வாழ்க்கையில இந்த பூமியில தற்காலத்துல எதை செய்துட்டாலும் அவைகள்ல தேவ சித்தம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்திலையும் என்ன பார்க்கணும்? தேவ சித்தம். அப்பா உங்கள் சித்தமா இது என்று அறிந்து நாம செயல்படணும். அப்ப தேவ சித்தம் அறியாமலே இருக்கிறோமே. சரி, தேவ சித்தம் வெளிப்படும் போது தேவ சித்தம் அறியாதவர்கள் அல்லது அறிந்து கொள்வதற்கான முயற்சி இல்லாதவர்கள், அதனுடைய பிரயாசம் இல்லாதவர்கள், அப்ப தேவ சித்தத்துக்கு எதிராக ரொம்ப எளிமையா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க?
கலகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நாமெல்லாம் அநேக வருடங்களை கடந்திருக்கிறோம். இந்த அழைப்புல அநேக வருடங்களை கடந்திருக்கிறோம். நம்மளாம் எவ்வளவு தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக, தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டியவங்களாக இருக்கிறோம் தெரியுங்களா? தெரியறதில்ல நமக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எது தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்குது, எது தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம மாம்ச உணர்வுல நம்ம செயல்பட முடியாது. நம்ம மாம்ச எண்ணத்துல எந்த காரியத்தையும் நம்ம செயல்படுத்த கூடாது. நிறைய சமயத்துல நம்ம தேவ காரியங்களையே நம்ம மாம்ச விருப்பத்துல செஞ்சிடறோம். நம்முடைய மாம்ச எண்ணங்கள்ல செஞ்சிடறோம். செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறோம்னா, வேலை நடந்துருச்சு, ஆகவே இது என்ன தேவனுடைய வேலை, நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்ற எண்ணம் தான் வரும். எந்த காரியங்களை செஞ்சிட்டாலும் தேவனுடைய சித்தம் அறிந்து செய்யணும். வசனம் கூட இருக்கு, ஜெபத்துல நம்ம தேவன்கிட்ட கேட்கறது கூட அவர் சித்தத்தின்படி கேட்கணும் இருக்கு. ஜெபத்துல கூட அவர் சித்தத்தின்படி கேட்கணும்னா, அப்ப நம்ம நடக்கிறது, செயல்படுறது, நம்முடைய அனைத்து காரியங்கள் எப்படியாக இருக்கணும்? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஆனா இந்த முறுமுறுப்பு என்பது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடியதாக அது ஆயிரும் இருக்கும் என்று ரொம்ப அழகாக சொல்றாரு. வசனம் கொடுக்கிறாரு, யோபு 23 வசனம் 2. யோபு 23 வசனம் 2. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது. 23:2 முடிஞ்சா? அப்போ யோபு புஸ்தகம் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். இந்த வசனம் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, ரொம்ப எளிமை. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் என்ன அனுபவங்களை கொடுக்கிறாரோ அந்த கொடுக்கக்கூடிய அனுபவத்துல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆயிரணும்னா திருப்தியா இருக்கணும். அப்படின்னா ஏற்றுக்கொள்ளணும், அமைதியா இருக்கணும். அனுபவங்கள்ல தேவன் கொடுக்கிற அனுபவம். யோபுவுக்கு கேட்ட அனுபவம் கொடுத்தாரா? யோபுவை பத்தி வசனம் என்ன பார்க்கிறோம்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். சாத்தான் கிட்ட என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபின் மீது நீ கண் வைத்தாயோன்னு கேட்கிறாருன்னா, அப்ப தேவன் யோபுவை தாசன் என்று சொல்லுகிறார். ஆனா உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம தான். சுவிசேஷ யுகத்துல திருச்சபையின் பிள்ளைகள் நாம எல்லாருமே யாரு? தேவனுக்கு பிள்ளைகள். அப்போ யோபுவினுடைய வாழ்க்கையில தேவன் யோபுவை கேட்டு ஒரு அனுபவத்தை அனுமதிக்கல. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரியான அனுபவம்? யோசிச்சு பார்க்க முடியாத அனுபவம். வாழ்க்கையிலையும் அவருடைய தனிப்பட்ட சரீரத்திலையும் என்ன பெரிய அனுபவம், பெரிய அனுபவம். எப்படி வேணாலும் அனுபவம் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ அந்த மாதிரியான அனுபவங்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில காலத்துக்கு தகுந்தாற் போல, வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்களை அனுமதித்து அவங்களை என்ன பண்ணணும்? அவங்களை உருவாக்கணும், அவங்களை பலப்படுத்தணும், அவங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்யணும். எல்லா பொறுப்பும் யாருடையது? யாருடையது? இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த மறுரூபமாக்கும் புஸ்தகத்தின் வரிசைகள்லயே 12வதா நம்ம கைக்கு வந்துட்ட கடைசியா வந்துட்ட சிச்சைன்ற புக் இருக்கு இல்லைங்களா? அதை படிச்சு பாருங்க, தெரியும். நம்மளை உருவாக்குவது முழுக்க முழுக்க தேவனுடைய பொறுப்பு, ஏற்பாடு. எதற்காக உருவாக்குறார்னா ராஜ்யத்திற்காக மட்டுமல்ல, நித்தியமான காலத்திற்கும் அவர்களை தேவன் அவருடைய புத்திரர்களாக ஒரு மாபெரும் அவருடைய விசேஷித்த பணியில் அமர்த்துவதற்காக அவர்களை உருவாக்கக்கூடியவராக அந்த மாபெரும் பொறுப்பை இந்த காலத்துல என்ன பண்றாராம்? தேவன் அந்த கையில் எடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில காலத்துக்கு தகுந்தாற் போல, அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல தேவன் எதை அனுமதிப்பார்? அனுபவங்களை கொடுப்பார். அப்ப அந்த அனுபவங்கள் வரும்போது அப்ப அந்த அனுபவங்கள்ல நம்ம என்ன ஆகக்கூடாது? வெக்ஸ் ஆகிறது,
அதிருப்தி ஆகிறது, முறுமுறுக்கிறது, அதுக்கு எதிராக கலகம் பண்றது, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம பண்ணிடுறோம். நாம வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாத்தீங்களா? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் காலத்துக்குரிய அனுபவங்களை கொடுப்பார். அனுபவம் தான் நிறைந்திருக்கும் புதிய சிஷ்டிகளின் வாழ்க்கையில. எந்தெந்த காலத்துல என்னென்ன அனுபவங்கள். ஒரு அனுபவம் போனா இன்னொரு அனுபவம். ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா வீரியம் கம்மியா இருக்கும். ஒரு அனுபவம் பார்த்தா பயங்கரமான வீரியத்தோட இருக்கும். ஒரு அனுபவம் நமக்கு புரியவே புரியாது. சில சமயத்துல அப்படியே இருள் சூழ்ந்த நிலைமை இருக்கும். என்ன செய்யணும்னு தெரியாது. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. இப்படி எல்லாம் தேவன் அனுமதிகளை கொடுப்பார், அனுபவங்களை கொடுப்பார். அப்ப அந்த அனுபவங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற தருணங்கள்ல காலங்கள்ல கொடுக்கும்போது அதற்கு எதிராக அதிருப்தியின் மனநிலைமை உடையவர்களாக காணப்படுவதே என்ன? முறுமுறுப்பு என்று அவர் சொல்றாரு. பாருங்க, இது இஸ்ரேல் ஜனங்களே பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சமயத்துல என்ன ஆகுறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை காலேபும் ஜோசுவாவும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா காலேபு ஜோசுவாவினுடைய வார்த்தைக்கு அவங்க செவி சாய்க்காம அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாருங்க, நீங்க கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணாதிருங்கள்னு சொல்லுவாங்க. வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14:9 நீங்க வாசிக்கலாம். என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பாத்தீங்களா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? தேவனுடைய சித்தம் என்ன ஆகுது? ஒரு வகையில வெளிப்படுது. அவங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஜனங்களை வழிநடத்துறாரு. அப்படி வழிநடத்தும் போது இப்ப இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? தேவனுக்கு எதிராக கலகம் பண்றாங்க. வார்த்தை பாருங்க, ஜோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? நீங்க தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணாதுருங்க. இல்லைங்க, நான் எங்க தேவனுக்கு எதிராக கலகம் பண்றேன்? நான் இந்த நபருக்கு எதிராக பண்றேன், அந்த நபருக்கு எதிராக பண்றேன். இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த சகோதரி இந்த மாதிரி பேசிட்டாங்க, அதனால இதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னாலும், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்களை ஆவிக்குரிய பார்வையில பார்த்தோம் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நம்ம எப்படிப்பட்ட பக்குவத்தோடு நடந்து கொள்ளணும்? நம்ம எவைகளை ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம எப்படி பொறுமையா இருக்கணும்? எவ்வளவு நிதானமா இருக்கணும் என்று நம்ம என்ன பண்ணணும்? அவைகளெல்லாம் நம்ம நிதானிக்கணும். ஆனா நம்ம நிறைய சமயத்துல என்ன பண்ணிடுறோம்? நம்ம டக்கு 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 டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அதுதான் கலகம். அது நிறைய சமயங்கள்ல நாமும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராகவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம். ரொம்ப முக்கியமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்றோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அனுபவம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன என்ன நம்ம அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்துறோம். எந்த அனுபவமும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், எனக்கு ஏற்றதா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த மாம்சத்தினுடைய எண்ணம். ஆனா தேவன் அனுமதிப்பதனுடைய நோக்கம் என்ன? வேற. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு தெரியாது தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன அனுமதிக்கிறார், நம்ம வாழ்க்கையில நம்ம எதை எதிர்கொள்றோம். எவ்வளோ நிதானத்தோடு பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபத்துல வச்சுட்டு, அப்பா நான் என்ன செய்யணும்? தேவனே இதை நான் எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த சூழ்நிலையை நான் எப்படி நான் மேற்கொள்ளணும்? இதை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கன்னா என்ன நோக்கத்திற்காக நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க என்று நாம அந்த அனுபவங்கள்ல என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுத்து அவைகளை ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு கடந்து போகணும். ஆனா நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆமா, காலேபும் ஜோசுவாவும் சொன்னது போல நாம் கர்த்தருக்கு எதிராக என்ன பண்ணிடுறோம்? அவர் அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களை நாம எதிர்க்கும் போது நாமோ கலகம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம போயிடுறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நாமோ அப்படின்னா அதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாருன்னா, பாருங்க, இஸ்ரேலர்களோ கலகத்தனமான தங்களது திட்டங்களுக்கு இணங்கி நடத்திடக்கூடிய புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஆயத்தமானார்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கும் போது இவங்க இன்னொரு திட்டம் போடுறாங்க. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை மறுக்கிறாங்க, இவங்களுடைய திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் விஷயம். புரியுதுங்களா?
இது போலதான் நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், நாமளும் நடந்து கொன்றுவோம், அல்லது அப்படிதான் நம்ம கடந்து வந்திருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிச்சு நாம இது மாதிரி இல்லாமல் நம்மை வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா தேவனுடைய நம் வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களுக்கு எதிராக நாம் காணப்படுவதே முறுமுறுப்பு. இது பாவமா இல்லையா? பாவம். மூன்றாவது விஷயம் பார்க்கலாம். மூன்றாவது பாவம் என்ன என்று பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை இகழுவது முறுமுறுப்பு அப்படின்னு சொல்றார். முறுமுறுப்புனா என்ன? தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை இகழுவது. நம்ம அப்படி இகழ்றோமா? இகழ்றதெல்லாம் இல்ல. நம்ம என்ன பண்ண மாட்டோம். தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை யாராவது இகழுவாங்களா? அது எப்படிங்க? யாருக்காவது வாய் வருமா? நம்ம மத்தியில யாராவது அப்படி செய்வோமா அப்படின்னா, இதுவும் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நேரடியா நம்ம என்ன பண்றது இல்ல, அப்படிலாம் நம்ம செய்யறதே இல்லை, அப்படிலாம் நம்ம இகழ மாட்டோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்துக்கு எதிராக நாம் எப்படி இகழக்கூடியவர்களாக ஆயிருவோம் என்று சொல்லும் போது ரொம்ப அருமையான விளக்கங்கள் அங்க கொடுக்கிறாரு. அருமையானவர்களே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரியவர் என்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லவர் என்று நம்ம என்ன பண்றோம், உணர்ந்திருக்கிறோம். அவருடைய குமாரன் யார் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அவர்னால நம்ம எவ்வளவு பெரிய விடுதலை வாங்கி இருக்கிறோம். இந்த திட்டத்துக்கெல்லாம் காரணம் யாரு? தேவன் தான். சபைக்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய ரட்சிப்பு என்பது ஒரு பெரிதான ரட்சிப்பு. இதெல்லாம் தேவன் அவர்தான் ஏற்படுத்திட்ட ஒரு மாபெரும் ரட்சிப்பின் திட்டமாக இருக்கு என்றெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை யாரும் மறுக்க மாட்டோம். அந்த உணர்வு, அந்த பார்வை, அந்த எண்ணம், இது எல்லாமே நம்ம அனைவருக்கிட்டையுமே அங்க காணப்படக்கூடியதாக அங்க இருக்குது. ஆனா அப்படி காணப்பட்டாலும் எப்படி நாமோ தேவனுடைய இந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை தேவனை அறிந்தும் கூட அதை நம்ம இகழக்கூடியவர்களாக ஆகிறோம் என்றால் ஆளாக விளக்கம் கொடுக்கிறாரு. நமது வழிகள் மிகவும் கீழான அற்பமான வழிகளாக இருக்கின்ற போதிலும், அப்ப நம்ம வழி எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அது மனுக்குலத்துக்காக இருக்கட்டும், இஸ்ரேல் ஜனங்களுக்காக இருக்கட்டும், ரொம்ப விசேஷமா திருச்சபைக்காக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிளான், எவ்வளவு பெரிய பிளான் தேவன் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பின் ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தின் மீது என்ன ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் நம்ம வச்சிருந்தாலும் பாருங்க, இந்த திட்டத்துக்கு முன்பதாக மனுஷனுடைய திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம் என்னதான் ரொம்ப கீழானது. மனுஷன் இப்படிப்பட்ட திட்டத்தை என்ன கூட முடியாது, யோசிக்க கூட முடியாது, சரிங்களா? சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் நம் விஷயம். அப்படின்னா நம்மளுடைய வழிகள் ரொம்ப கீழானது. அப்ப நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் பெருசு, ஆனா நம்மளுடைய வழிகள் ரொம்ப கீழான வழிகளாக அங்க இருக்கு. அப்படி இருந்துட்டாலும் கூட பாருங்க, காரியங்களானது நமது வழிகளின்படி நடந்தேற வேண்டும் என்று நாம் விரும்புவதன் மூலம் தேவனுடைய வழிகளை குறித்து குறை கூறுகிறவர்களாக இருப்போம். என்னவா? ஏன் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, சில சமயங்கள்ல பாடங்கள் என்ன, எப்போதும் ஏதோ ஒரு வகையில ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல பாடம் இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்ப இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை கொடுக்குது பாருங்க. தேவனை அறிந்திருந்தும், அவருடைய திட்டத்தை அறிந்திருந்தும், அவருடைய ரட்சிப்பின் மேன்மையை அறிந்திருந்தாலும் கூட, நம்ம வழியெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று நம்ம உணர்ந்திருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யறோமா, அநேக சமயங்கள்ல நம்மளுடைய திட்டத்தின்படிதான் சகலமும் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் எண்ணமும் செயல்களும் உடையவங்களாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? நம்முடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து, நம்மளுடைய எல்லா வகையான காரியங்கள்ல இருந்து, ரொம்ப முக்கியமா தேவனுடைய ஜனங்களாக, ஒரு சபையாராக, ஒரு புதிய சிருஷ்டிகளாக, தேவன் நம் கைகள்ல கொடுத்திருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக வேணாலும் இருக்கட்டும், அவைகளை எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோமா? தேவனுடைய வழிகளின் மேன்மையை உணர்ந்து நம்ம காணப்படக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அல்லது நம்ம வழி கீழானது என்று தெரிந்தும் கூட எல்லா காரியங்களும் யார் வழிப்படிதான் நடக்கணும், என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? என் விருப்பப்படி,
என் யோசனையின்படி, என் திட்டத்தின்படி. ஆனா இதுல நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நிறைய சமயத்துல சில விஷயத்த மேட்ச் பண்ணுவோம். இல்ல, எழுத்து இங்க இப்படி இருக்கு, வார்த்தைகள் இங்க இப்படி இருக்கு, பாருங்க இது போல இங்க புதர் எழுதியிருக்கிறாரு. ஆனா அதனுடைய முழு சாரங்களும் அதனுடைய அர்த்தங்களும் அது தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுத்துவதற்காக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, பேருடைய வாழ்க்கையிலையும் சரி, அது சபையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அது போல என்னன்னா ஒரு பரவலான ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக காண்பிக்கப்படணும். அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் அவைகள் என்ன பண்ணப்படணும்? காண்பிக்கப்படணுமே தவிர, நிறைய சமயங்கள்ல அந்த எழுத்துக்களே என்ன ஆயிடுது தெரியுங்களா? குறை கூறுவதற்காக எடுத்து வைப்பதும், முறுமுறுப்பதற்காக எழுத்துக்களை பயன்படுத்துவதும் கூட இந்த காலங்கள்ல என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. மாறாக அப்படி இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, இந்த வாசிக்கப்பட்ட வரிகளில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைய சமயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருது. ரொம்ப முக்கியமா இதனுடைய ஆபத்துகள் யார் பேர்ல வந்துருது தெரியுங்களா? முக்கியமான பொறுப்புகள், ஊழியங்கள், இவைகள்ல காணப்படக்கூடியவங்க தான் ரொம்ப தைரியமா இது போல செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எது செஞ்சாலும் மாம்சத்தின் யோசனைகள், செயல்பாடுகள், அதுதான் சரி, இதுதான் சரி என்று என்ன அந்த எண்ணங்கள்ல ரொம்ப எளிதா செயல்படுவதற்கான பெரிய வாய்ப்புகள் யாருக்குத்தான் இருக்குது. ஆமா, தேவ சித்தம் அறிந்து கொண்டும் செய்ய மாட்டாங்க, தேவனுடைய வழியை தெரிந்தும் நடக்க மாட்டாங்க. ஐயோ, தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கு, தேவனுடைய திட்டம் இப்படி இருக்கு என்று தெரிஞ்சும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா என்ன, இந்த காரியம் தேவனுடைய காரியம், நம்ம என்ன பண்ணிடலாம், நாம திட்டம் போட்டு செஞ்சிடலாம், நாம யோசிச்சு செஞ்சிடலாம், நம்ம விருப்பத்தின்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம். நிறைய சமயங்கள்ல செய்வதற்கான அபாயமான வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா எல்லாரும் அல்ல. அதே சமயத்துல அனைவரும் இப்படித்தான் தேவனுடைய திட்டம் அறிந்து செய்யறாங்க என்று நம்ம என்ன பண்ண முடியாது, நாம சொல்ல முடியாது. ஆகவே அருமையானவர்களே, அதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒருவேளை நம்முடைய வழிகள் தவறா போயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப அருமையான சகோதரனோ சகோதரியோ அல்லது நம்ம படிக்கக்கூடிய வார்த்தைகளோ அல்லது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போதோ, காரியம் இப்படி இருக்கா, நாமத்தான் தவறு பண்ணிட்டோமான்னு அதை நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்களாவது வந்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அதுவும் நம்ம நிறைய சமயத்துல வர்றதில்லை. ஐயோ புதர், இந்த காரியம் இப்படி செய்யக்கூடாது, இதை நம்ம இப்படித்தான் செய்யணும், எழுத்துக்கள் நமக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு என்று சொல்லும் போது அங்கத்தான் என்ன ஆகுது தெரியுங்களா, உடனடியாக அப்ஜெக்ஷன். ஓ, எனக்கே இப்படியா, எப்படி நீங்க என்கிட்ட சொல்லலாம், அப்ப பாருங்க காரியம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, செஞ்சிட்டோமே, இப்படியும் பதில் சொல்லலாம். ஆனால் அருமையானவர்களே, தேவனுடைய திட்டம், சித்தம், காரியம், வார்த்தைகள் அது முடிந்த அளவுக்கு அது எப்படி நமக்கு வழி காண்பிக்குதோ அந்த வழிகளின்படி நாம அந்த ஏற்பாட்டுக்குள் நம்ம காணப்பட்டு செஞ்சுட்டா நமக்கு என்ன பிளஸிங். நம்ம எப்படி இருக்கலாம், அப்பா உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய திட்டங்களை நீங்கள் காமிச்சிருக்கிற வெளிச்சத்துல பார்த்து நாங்க கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிம்மதியா தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் கர்த்தர் இயேசு 3.5 வருட காலங்கள் அவர் ராம் முழுவதும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஜெபம்னு சிம்பிளா முடிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும், எப்படி நடக்கணும், எத்தனை படிப்பினைகளை வாங்கி கர்த்தர் எப்படி நடந்திருக்க, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தாறுமாறா போயிட முடியுமா, ஒரு காரியத்தை செஞ்சிட முடியுமா, யோசிச்சிட முடியுமா? நாமோ அப்படி செஞ்சால் அது பாவம், அபாயகரமான பாவம். ரொம்ப எளிமையாத்தான் இருக்கு. ஆனா நம்ம யோசிக்கும் போது, தியானிக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆபத்து, அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். பயந்து நடுங்கி தெய்வீக காரியங்கள்ல, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்களுக்கு அடுத்த எந்த விஷயங்கள்லையும் தேவன் நம்மளை நடத்தும் போது, நம்மளை பயன்படுத்தும் போது, நமக்கு ஒரு வாய்ப்புகளையோ ஊழியங்களையோ கையளிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், எதிராக மாறிடக்கூடாது. நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய யோசனைகள் என்று நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நம்ம வந்துடக்கூடாது. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அருமையானவர்களே நாம் காணப்படணும். வசனம் கொடுக்கிறாரு, ஏசாயா 55:8.
இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படக்கூடிய வசனம் ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். முடிச்சிட்டாரா? யார் சொல்லிட்டா? சொல்லிட்டார். இப்ப நாம நடக்கிறது எல்லாமே தேவனுடைய வழிகளை அறிந்து நடக்கிறோமா, அல்லது நாம் தேவனுடைய வேலைகளை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம் வழிகளின்படி, நம் சிந்தனைகளின்படி, நம் திட்டத்தின்படி நம்ம நடக்கிறோம்? பெரிய கேள்வியை மாறுது இல்லைங்களா? கேள்வி மட்டும் இல்ல, இந்த கேள்வி எதற்காக வருதுன்னா, நாம் என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய வசனமாக அங்க இருக்கு. என் வழி உங்கள் வழி அல்ல, உங்கள் வழி உங்கள் நினைவுகள் என் நினைவு அல்லன்ட்டார். அப்ப யாருடைய வழிகளும் நினைவுகளும் சிறந்தது அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? நாம் நினைவுகள் அற்றவர்களாக, நாம் வழிகள் அற்றவர்களாக, தேவனுடைய நினைவை நம் நினைவாக, தேவனுடைய வழிகளை நம் வழிகளாக மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொண்டு நடக்கணும். அதுதான் குறிக்குது, என் தேவனே இனி என் சித்தம் அல்ல உம் சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறதும் நடக்கிறதும் எல்லாமே நம் சித்தத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஆபத்தா இல்லையா? அவ்வளவுதான் காமிக்கிறார். சரிங்களா? அப்ப இது பாவமா இல்லையா? அபாயமான பாவமா இல்லையா? ஆமா, பாவம். அப்ப இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன, இது அபாயகரமான பாவம் என்று உணர்ந்து நாம தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்கள், அதாவது எந்த காரியத்திலும் நம்மளுடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய வழிகளை கொண்டு வந்து வைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக வைத்துக் கொண்டால் என்ன, நமக்கு பாதுகாப்பானது, நமக்கு ஆசீர்வாதமானது, இதை நம்ம செய்யணும். 4வது விஷயம் பார்க்கும்போது பாருங்க, நிறைய சமயங்கள்ல மீண்டும் வார்த்தைகள் ஒரே போல இருந்துட்டாலும் கூட வித்தியாசங்கள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்படுது. 4வது விஷயம், முறுமுறுப்பு என்பது தேவனுடைய பிராணியை, அதாவது செயல்திறன், அவர் செயல்படுத்தக்கூடிய அவருடைய செயல் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல்திறனை இகழ்வதாகும் அப்படின்னு கொடுக்கிறார். என்னவா? தேவனுடைய திராணியையும் செயல்திறனையும் இகழ்வதாகும். இதற்கும் ஒரே உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன உதாரணம் அப்படின்னா, காலேப்பும் ஜோசுவாவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கானானை வேவு பார்த்துட்டு வர்றாங்க. வேவு பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, என்ன தகவல் கொடுக்குறாங்க? ஜோசுவாவும் காலேப் என்ன தகவல் கொடுக்குறாங்க? கர்த்தர் அந்த தேசத்தை நம் கரங்கள்ல கொடுப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்ப அந்த 2 பேருக்கு அந்த நம்பிக்கை, ஏன்னா இந்த 2 பேரும் அந்த தேசத்துக்குள்ள எதை பார்த்தாங்களோ அதையத்தான் மிச்ச 10 பேரும் பார்த்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தை தான் பார்த்திருக்கிறாங்க, அங்க என்ன இருந்துச்சோ அதை தான் பார்த்திருக்கிறாங்க. ஆனா தகவல் எப்படி வருது? 10 பேர் என்ன சொல்றாங்க, இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, அந்த தேசத்தை கர்த்தர் நம் கரங்கள்ல ஒப்பு கொடுப்பார், பயப்பட வேணாம் முடிக்கிறாங்க. 10 பேரு என்ன சொல்றாங்க, ஐயோ போனோம்னா என்ன ஆயிரும், நம்ம எல்லாம் காலி, கொன்றுவாங்க, செத்துருவோம் அப்படின்றாங்க. ஏன் இவங்களுடைய வார்த்தைகள் இப்படி, அந்த 2 பேருடைய வார்த்தைகள் என்ன ஆகுது? ரொம்ப வித்தியாசம் மட்டும் இல்ல, அது சரியான முறையான அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? கானானு பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப தேவன் சொல்லிட்டாரு கானானுக்குள்ள உள்ள போகணும். அங்க சும்மா போக முடியாது, அங்க இருக்கிறவங்களை என்ன பண்ணணும்? மேற்கொண்டு தான் போகணும். ஒரு யுத்தம் இருக்கு, யுத்தத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? ஜெயம் தருவார். அப்போ அவங்களை எகிப்துல இருந்து உடனடியா டக்குன்னு என்ன பண்ணல, கானான் கிட்ட கூட்டு வரல. எகிப்துல இருந்து தேவன் கூட்டு வந்தார் இல்லைங்களா? எகிப்தின் ராஜ்யம் என்ன, அந்த தருணங்கள்ல, அந்த காலங்கள்ல உலக சாம்ராஜ்யத்துல எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் பயங்கரமான வல்லமையுடையது. அப்படிப்பட்ட கோர பிடியில் காணப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவன் விடுதலை பண்ண அவருடைய பலத்த கரம், அவருடைய ஆற்றல் எவ்வளோ பெருசு, இதையெல்லாம் கண்கூட பார்த்து செங்கடலை தேவன் 2ஆ பிளந்து நடுவுல நடந்து வந்திருக்கிறாங்களா இல்லையா? வந்த இடத்துல சாப்பாட்டுக்கு பிரச்சனை பண்ணும்போது பார்த்தா தேவன் காடை கொடுக்கிறாரு. தண்ணிக்கு பிரச்சனை பண்றாங்க, கண்மலையை உடைச்சு தண்ணியை கொடுக்கிறாரு.
இவ்வளோ விஷயங்களையும் தேவனுடைய கரத்தினுடைய செயலாற்றலையும் திராணியையும் வல்லமையும் இவங்க பார்த்தவங்க இல்ல, அனுபவிச்சு வந்திருக்கிறாங்க. ட்ரெஸ் காலியாகல, செருப்பு தேயல, இவ்வளவு அற்புதமான பாதுகாப்பு பராமரிப்பு. அது மட்டும் இல்ல, அவங்க அந்த வனாந்தரத்தை கடந்து வரும்போது அவங்களுக்கு எதிராக எவ்வளவு வல்லமையான சேதமான ஏற்பாடுகள் எல்லாம் வந்துச்சு. ஒரு சேதம் அவங்கள அண்டாதபடி தேவன் என்ன பண்ணார்? ஒரு சேதம் அவங்களை தாக்காதபடிக்கு தேவன் அவர்களை ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொன்றிலையும் பாதுகாத்து விடுவித்து கூட்டிட்டு வந்தா, இப்போ கானானுக்குள்ள உள்ள போக பயம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய செயல்திறன், தேவனுடைய திராணியின் மீது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கை இல்லை. போனோம்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம இல்லாமல் போயிடுவோம். இதைத்தான் இஸ்ரேல் தேசமே என்ன பண்ணிக்கிச்சு? இந்த ஜனங்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டாங்க. நம்பி ஏறத்தாழ எவ்வளவு வருஷம் சுத்துறாங்க திருப்பி. புரியுதுங்களா? காலேபு ஜோசுவாவும் என்ன பண்ணாங்க? சண்டை பண்ணாங்களா? தேவன் மீது நம்பிக்கை, தேவன் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய வழிநடத்தல கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப கானானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை தேவன் பார்த்துக்குவார்ன்ற ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க மாபெரும் நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. இங்க யாருக்குமே அது இல்லை. இப்ப இவங்க சண்டை போடல, என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைதியாயிட்டு, சரி தேவனுடைய ஜனங்களுடைய நாங்களும் என்ன பண்றோம்? துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு அமைதல் ஆகுறாங்க. அங்க கூட தேவனுடைய அனுமதியை பார்த்துட்டாங்க. யாரு? காலேபும் ஜோசுவும். நம்ம செய்வோமா? நாங்க எதுக்கு உங்களோட துன்பப்படணும்? நான் ஏன் உங்களோட கஷ்டப்படணும்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த அருமையான தெய்வீக உறவுக்குள்ள வரும்போது ஆரம்பத்துல எப்படி வருவோம், ஆனா சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மளாம் எப்படி இப்படி போறோம்ன்றதே தெரியறது இல்லை. இப்படி ஏறத்தாழ இந்த காலங்கள்ல எல்லாரும் இப்படிதான் போய்கிட்டே இருக்கிறோம். எங்கெங்கயோ மனதளவுல, சிந்தை அளவுல, அந்த அருமையான தெய்வீக உறவினுடைய ஐக்கியத்தின் அளவுல நிறைய பேர் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில இப்ப தற்காலங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. இதுவும் காமிக்கிற அருமையானவர்களை, உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம கடந்து வந்துட்ட வழிகளை பார்க்கணும். தேவன் நம்மளை நடத்தி வந்த விதங்களை பார்க்கணும். இந்த நேரம் வரை தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? எவ்வளவு ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நமக்குத்தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப இனியும் நமக்கு என்ன இருக்கு? இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்ல. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என் வாழ்க்கையில என்னை எவ்வளவு பெரிய நிலைகளிலும் என்னை நடத்த வல்லவர். தாவீது போல இருக்கணும். தாவீது என்ன சொன்னாரு? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆக்சுவலி யுத்தத்துக்கு யாரு போனாலும் பயம் இருக்கும். தாவீதுக்கெல்லாம் பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரை சுத்தி படை சூழ்ந்துடும். அவருக்கு ஒரே நம்பிக்கை கர்த்தர் மட்டும்தான். ஒரே நம்பிக்கை கர்த்தர். அதான் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்ப அது போல நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மீது நம்பிக்கை. அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அண்ட சராசரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவர். விழுந்து போன மனுக்குலத்தை விடல. ஏற்ற காலத்துல மாபெரும் ஆசீர்வாதம் மனுக்குலத்துக்கு வந்தே சேரப்போகுது. இதையெல்லாம் தெரிந்திருக்கும் போது நாம் எப்படி இருக்கணும்? தேவன் நம்மளை இன்னைக்கு உலகத்தினுடைய மாபெரும் ஆபத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், கழுவி இருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு விசேஷத்தை உயர்த்தப்படுதலில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கும் போது நாமும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? தேவனுடைய ஏற்பாட்டுல காலேப் ஜோசுவாவை போல நாம் முற்றிலுமாக தேவனை என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். நாமும் அவருடைய மிகப்பெரிய வழி நடத்துதலின் மீது அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து நாம் என்ன பண்ணணும்? அவர் எந்த நிலையிலையும் நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்ம நம்பி அவர் மீது நம்ம காணப்படணும். ஆனா நிறைய சமயத்துல இது மாதிரிதான் நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்ம சில விசேஷமான சோதனை வந்தவொடனே பயந்துடணும். ஐயோ அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? நம்ம அழுகிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய உடன் அங்கங்களையும் பதற வச்சு, அவங்களையும் புலம்ப வச்சு, அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க சில சமயத்துல, ஐயோ பாவம் சகோதரர் இப்படி ஆயிட்டாரே, அந்த சகோதரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு அழுகுறாங்களே அப்படின்னு என்ன அவங்களையும் ஒரு சோர்வுக்குள்ள நடத்தி, இது போல நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த வேலைகளையும் நம்ம சேர்த்து செஞ்சு விட்டு போயிடுவோம். நடந்துரும். இந்த மாதிரியான பலவீனங்கள் என்ன ஆயிரும்? அப்படி அப்படியே அது வந்துரும். அது
அருமையானவர்கள் அப்படி இல்லை. எது நடந்தாலும் மரணமே வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பது என்ன என்கின்ற அளவுக்கு நம்முடைய உறுதித்தன்மை என்ன ஆகணும்? தேவன் பேர்ல இருக்கணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவனே நீங்க இருக்கிறீங்க, நீங்க மட்டும் போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன ஆகணும்? நமக்கு அங்க இருக்கணும். அப்ப நம்ம பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? தேவனுக்கு எதிராக செயல்படுவதில் தான் நம்ம பயப்படணும். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நம்ம காணப்படுறதுல தான் நம்ம பயப்படணும். தேவன் நம்மளோடு இல்லாத நிலையை குறித்துத்தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பயப்படணுமே தவிர, மாறாக தேவன் நம்மளை நடத்துவதற்கு வல்லமை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க காரியங்களின் மீது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து என்ன பண்ணணும்? ஆமா. இன்னும் பாருங்க, செங்கடல்ல கூட முதல்ல யார் தான் நடந்து போயிருக்கிறார்? மோசே தான். அதனாலதான் ஜனங்கள் பின்னாடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா ஜனங்களை முன்னால போங்கன்னு சொல்லியிருந்தா அப்பயே மோசே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஓ, கடலை திறந்து விட்டு எங்களை காலி பண்ணிட்டு அப்புறம் நீங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்கன்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய காரியங்களுக்கு தேவனுடைய ஜனங்கள் பெரிய உதாரணங்களாக இருக்கிறாங்க. இப்ப மோசையெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில அவர் செங்கடலுக்குள்ள உள்ள கால் வச்சு கடந்து போயிருப்பாரு. உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? மோசே நேரம் நடந்து போயிருந்திருக்கணும். ஜனங்கள் எல்லாம் உள்ள இறங்கும் போது கூட மோசைய என்ன பண்ணியிருக்கணும்? இறங்கிட்டாரு, ஒன்னும் ஆகலன்னு பயந்துகிட்டே குறிப்பிட்ட நேரம் என்ன இருந்திருப்பாங்க? போய் கரை ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெருமூச்சு விட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்லி பாட்டு பாடுறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்திருக்கணும்? ஒவ்வொரு வழிநடத்துதல் அவங்களுக்கு மாபெரும் நம்பிக்கை வந்திருக்கணும். தேவன் எவ்வளவு வல்லமையுடைய ஒரு நம்ம தேவன் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. அதுதான் தேவனுக்கு எதிராக அப்படின்னா அவருடைய திராணி, அவருடைய செயல் திறமையை இகழக்கூடிய விஷயம்தான் யார் பண்ணிட்டா? அந்த ஜனங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கிறோம். நிறைய சமயத்தில் நாமளும் அப்படிதான் பண்ணிடுறோம். ஆக அது பாவமா இல்லையா? தேவனுடைய செயல் திறனை நாம மறந்து செயல்படும் போது, கதறும் போது, பயப்படும் போது என்னது அது? அது ஒரு பாவம். அப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். 5வது விஷயம் நம்ம பார்க்கலாம். இன்றைய நாளினுடைய பாடத்துக்கு நிறைவாக 5வது விஷயம், முறுமுறுப்பு என்பது பாவம் என்பதற்கான 5வது விஷயம். மேக்சிமம் இந்த முறுமுறுக்கக்கூடியவங்க, இந்த அதிருப்தி உடையவங்க, அவங்கள பத்தி சொல்லும் போது பாருங்க, முறுமுறுப்பு என்பது சுய அனுதாபம் பாராட்டி கொள்ள வழி நடத்துகின்றதாய் இருக்கின்றது. என்னவா? முறுமுறுப்பு என்பது சுய அனுதாபம் பாராட்டி கொள்ள வழி நடத்துகின்றதா இருக்குது. சுய அனுதாபம்னா என்ன? நாம இன்னொருத்தர் மீது அனுதாபப்படுவது, இறக்கப்படுவது வேற. நான் எனக்கே அனுதாபப்பட்டுக்கிறேன், நான் எனக்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் இறக்கப்பட்டுக்கிறேன். இதுதான் என்ன? இது ஒரு முறுமுறுப்பு அப்படின்ற. இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா பாருங்க, என்னாகமம் 14:2 வாசிக்கலாம். நீங்கள் திரும்பி 14:2 நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் என்னாகமம் தானமா? என்னாகமும் 14:2 பொருங்க வாசிக்கட்டும், மைக்ல வாசிக்கிட்டோம். என்னாகமும் 14:2. இஸ்ரேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையோர் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க மேலேயே அவங்க அனுதாபப்பட்டுக்கிறாங்களாம். எகிப்திலேயே செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அல்லது இங்கேயாவது நாங்க என்ன செத்துட்டோம்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க தங்கள் மேலேயே அனுதாபம் காமிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுப்பது மட்டும் இல்லாமல் அந்த முறுமுறுப்புக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க அங்க நல்லாதான் இருந்தோம், இப்ப நாங்க இங்க எப்படி இருக்கிறோம், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்க செத்துட்டா கூட பரவாயில்லையே என்கின்ற அளவுக்கு சுய அனுதாபத்தை அவர்கள் தங்கள் மீது என்ன பண்றாங்க, கொண்டு வர்றாங்க. இது நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், சுய அனுதாபம் எப்படி வந்துடும் தெரியுங்களா? நான் என்னென்ன பண்ணிருக்கிறேன் தெரியுங்களா, நான் எப்படிலாம் உழைச்சிருக்கிறேன் தெரியுங்களா,
நான் எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் தெரியுங்களா? நான் எவ்வளோ ஊழியங்கள் பண்ணியிருக்கிறேன் தெரியுங்களா? நான் தாங்க அவருக்கு பாடமே எடுத்தேன் நான். நான் தாங்க இவருக்கு இந்த ஊழியமே செஞ்சேன் நான். என்னால தாங்க இந்த சத்தியமே இவருக்கு போச்சு. அப்படின்லாம் சில சமயத்துல என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆனா எனக்கே இந்த நிலைமை வந்துருச்சு பாருங்க. என்னையவே இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. எனக்கே இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு. இது இங்க இல்ல. மெஜாரிட்டி நிறைய சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய வாய்கள்ல வரக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளும் கேட்டிருப்போம். சில சமயத்துல நம்மளும் கூட என்ன பண்ணியிருந்திருப்போம்? பேசி இருந்திருப்போம். அல்லது பேசலாட்டினா கூட இந்த எண்ண ஓட்டங்கள் கூட நம்ம கிட்ட வந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? இந்த எண்ண ஓட்டங்கள் கூட நம்ம கிட்ட இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் அருமையானவர்களே, இது நமக்கு ஆபத்தாக மாறுவதற்கு என்ன வாய்ப்புகள் அங்க இருக்கு. பெசாட்டு நான் அமைதியா போயிருந்திருக்கலாம். நான் பெசாட்டு உலகத்திலேயே இருந்திருந்திருக்கலாம். நான் பாபிலோன்லயே இருந்திருந்திருக்கலாம். நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு மத்தியில நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இவ்வளவு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் ஒருவேளை இந்த எண்ணங்களும் இந்த பேச்சுக்குள்ள நம்ம வாயில வந்துட்டா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வராதவரை சந்தோஷம். ஆனா எண்ணங்கள் கூட வராதபடி நம்மளை என்ன பண்ணிக்கணும்? நம்மளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வெகு சீக்கிரமாக என்ன ஆயிடுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல போயிடுறாங்க. அவங்க மேலேயே அவங்க அனுதாபம் கொண்டு என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த அழைப்பு இந்த சத்தியம் அருமையான வாய்ப்புகளை விட்டு என்ன ஆயிடுறாங்கன்னா ஆள் எங்க போறாங்கன்னே தெரியல. மீண்டும் உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. அல்லது வந்து இந்த பாபிலோனுக்குள்ள மீண்டும் போயிடுறாங்க. இதெல்லாம் அங்க நடக்கிறத பார்க்கும். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, அதாவது உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதீங்க. அப்படின்னா எப்போதும் நம்ம மத்தியில் என்ன இருக்கும்? அனுபவங்களானது அக்கினி போல இருக்கவே இருக்கும். இல்லாமல்லாம் இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அந்த அனுபவங்களின் பாதைகள்ல கடந்து போகும்போது நம்மையிலேயே நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? சுய அனுதாபம் கொள்ளக்கூடாது. கர்த்தர் எங்கேயா தன் மீது சுய அனுதாபம் கொண்டுட்டாரா? நான் தூங்குறதே இல்லை, நான் நடந்துகிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒருவேளை அப்பம் தரதுக்கு கூட ஆள் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை, இப்படி எல்லாம் அவர் அனுதாபப்பட்டு புலம்பிக்கிட்டு சுத்தினாரா? எங்கேயாவது நன்மை தானே செஞ்சேன், உங்களுக்கு சுகம் தானே கொடுத்தேன், என்னை ஏன் சிலுவையில் அறையிறீங்க, நான் வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கர்த்தர் சொல்லுவதற்கு நியாயமான எத்தனை காரணங்கள் இருக்கு. எங்கேயாவது அப்படி சொன்னாரா? தேவனே, ஏன் தேவனே இப்படி என் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நான் பாட்டு நிம்மதியா தானே பரலோகத்துல இருந்தேன், அங்கேயே எனக்கு உங்க சித்தத்தை நீங்க வச்சு நீங்க நடத்திட்டு போயிருந்திருக்கலாமே. எங்கேயாவது பாக்குறோமா? படிக்கிறோமா? கர்த்தருடைய அந்த விசேஷித்த தேவனுடைய காரியத்தினுடைய ஏற்பாடுகளை கர்த்தர் எப்படி உள்வாங்கி கொண்டு அதுல எப்படி அகம் மகிழ்ந்து அவர் எப்படி கடந்து போனார் என்று நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். எந்த முறுமுறுப்பு இல்லை, எந்த விஷயங்களும் இல்லை. சுய அனுதாபத்துக்கு என்ன வேலை இருக்கு? இந்த விழுந்து போன மாம்சத்துல நம்ம சுய அனுதாபம் பாராட்டி என்னத்தை சாதிக்க போறோம்? நம்ம என்னத்தை வாங்க போறோம்? நம்ம ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, இந்த சுய அனுதாபம் நம் மீது ஒருவேளை நமக்கே இருக்குன்னு வைங்களேன், அது வேணவே வேணாம், வேணவே வேணாம். அது நல்லதல்ல. அதைத்தான் வசனங்கள் காமிக்குது. அது எப்படி கொடுக்குறாரு பாருங்க. முறுமுறுக்கிறவர்கள் பெரும்பாலும் தங்களுக்காக துக்கம் அடைகிறவர்களாக காணப்பட்டு. ஏன் நிறைய பேர் ரொம்ப துக்கமா இருப்பாங்கன்னா அது அவங்களுக்காக துக்கம் படுறாங்க. என்னங்கிறாங்க? ஆமா. ஆனா கர்த்தர் எங்கேயாவது தனக்காக துக்கப்பட்டாரா? மனுக்குலத்துக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, சபைக்காக, ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணார்? அப்படி மிகுந்த கனிவான அனுதாபமும் அன்பும் அக்கறையும் இருந்ததுனாலதான் தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அப்ப இங்கே பாருங்க, முறுமுறுக்கிறவங்க பெரும்பாலும் தங்களுக்காக துக்கம் அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. நிறைய சமயத்துல நிறைய பேருடைய மூஞ்சி அப்படி தொங்கியே இருக்கும். அப்படின்னா 10 பேர் பார்த்து கேட்டாதான் அவங்க என்ன வாங்க என்னாச்சு அப்படின்னா அப்ப உடனே ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? லிஸ்ட் போட்டு சொல்லி முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க? அந்த கவலையிலேயே சுத்துறது. நம்மளுடைய விஷயத்தின் மீது நாமளே துக்கம் அடைந்து கொள்ளுவது அது முறுமுறுப்பு என்று பார்க்கிறோம். இது பாவம். அடுத்து பாருங்க, தாங்கள் எப்படி மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர் என்பதிலும் இதையும் சொல்லுவாங்களாம். பாருங்க, என்னை எப்படி என்ன பண்ணிட்டாங்க, என்னை எப்படிலாம் நடத்திட்டாங்க, என்னை எப்படிலாம் பேசிட்டாங்க, என்னை எப்படிலாம் பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சுய அனுதாபம். நிறைய சமயத்துல நம்ம செஞ்சிடறோம், பேசிடுறோம். படிக்கும் போது தான் என்ன ஆகுது? இனிமே
அது கூட தேவையில்லை. எல்லா அனுபவங்கள் தேவன் கொடுக்கிறார். இந்த அனுபவங்களுக்கு மத்தியில சத்துருவையும் நேசிக்கிற அன்பு, சகோதரர்கள் நமக்கு எதிராக எப்படி நடந்து கொண்டாலும் அவர்கள் மீது அனுதாபம், இரக்கம், தயவு, பொறுமை, இதெல்லாம் காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். மாற நம்ம என்ன பண்ணக்கூடாது. என் சகோதரர்கள் என்னை எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, என்னை எப்படி நடத்தினாலும் சரி, நீங்கள் என்னுடைய சகோதரன், நீங்கள் என்னுடைய சகோதரி. தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ நான் உங்களை அப்படித்தான் பார்ப்பேன். என் தேவன் என்னை எப்படி அன்போடு பார்க்கிறாரோ நான் அதே அன்பை உங்கள் மீது வைக்கிறேன். இப்படி நம்ம இருந்துக்கிட்டா என்ன ரொம்ப நல்லது. ஆனா நிறைய சமயத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா? இருக்கிறது இல்ல. என்ன நடக்குது? இந்த எழுத்துக்கள்ல இருக்கிறது போலத்தான் என்ன பண்ணிடுறோம் நம்ம, எவ்வளவு மோசமா என்னைய பாருங்க நடத்துறாங்க, என்னை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசிடுறோம். நம்ம அடுத்து பாருங்க, நான் நிறைய கொடுமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களா, சொல்லுவாங்களா? கொடுமைன்னா என்ன? ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, நீ ரொம்ப உபத்திரவப்படுத்துறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த வார்த்தை தான் இங்க காமிக்கிறார். அடுத்து பாருங்க, கைவிடப்பட்டுள்ளனர் என்பதிலுமே கவனம் செலுத்துகின்றனர். அப்படின்னா நிறைய சமயத்துல என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுங்களா? இப்ப பாருங்க, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, என்னை விட்டுட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, எந்த கவலையும் தேவையில்லை. தேவன் நம்மளை கைவிடாமல் இருந்தா போதும், கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இருந்தால் போதும். தேவனும் கர்த்தரும் இல்லை, எல்லாம் கூட இருக்கிறாங்க. பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? எல்லா சகோதரர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, சகோதரிகள் கூட இருக்கிறாங்க, நினைச்சதெல்லாம் நடக்குது, நம்மளை நல்லா நடத்துறாங்க. என்ன கனம், என்ன மதிப்பு, என்ன மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா தேவனும் கர்த்தரும் நம்ம கூட இல்லைன்னு வைங்க, பிரயோஜனம்? ஆனா எதுவுமே இல்லை, ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளை நடத்துறார், போதுமா போதாதா? அவ்வளவுதான். அப்போ பாருங்க, முறுமுறுப்பு என்பது சுய அனுதாபம் பாராட்டி கொள்ளக்கூடிய ஏற்பாட்டுல அங்க இருக்குது. அப்ப நாம் நமக்கே என்ன பண்ணிக்க கூடாது, சுய அனுதாபம் கொள்ளக்கூடாது. சுய அனுதாபம் ஏறத்தால் அது சுயநலம் சார்ந்த விஷயம். பாருங்க, அதுலயே வருது சுயம். அது சுயநலத்தினால் வெளிப்படக்கூடிய அனுதாபம், தங்களுக்கு தாங்களே அனுதாபப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கும். ஆகவே இது கூட என்ன, தவறான ஒரு பாவமான அபாயமான ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே 5 காரணங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீதம் இருக்கக்கூடிய காரணங்களையும் மற்றும் இருக்கக்கூடிய பக்கங்களையும் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இதுவரை பார்த்துட்ட பக்கங்களை நீங்க தனிப்பட்ட வகையில கூட என்ன பண்ணுங்க, படிங்க, கொஞ்சம் தியானிக்கலாம். தியானம் என்பது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நாம இது ஒருவேளை இப்படி காணப்பட்டிருக்கிறோமா, இப்படி இருந்திருக்கிறோமா, அல்லது இப்படித்தான் இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், யோசித்து நம்மளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வார்த்தைக்கான ஒரு பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கான ஏற்பாடாக இவரை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம பயன்படுத்தி கொள்வது நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம மறுரூபமாக்கும் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்க, அதற்குரிய படிப்பினைகளை நம்ம சரியாக இருதயத்தில் உள்வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய காரியங்களை நம்ம கலைந்தெறியக்கூடிய, விட்டொழிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வதற்கு நம்ம பொறுப்பாளிகளாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் இந்த எழுத்துக்கள் காண்பிக்கும். ஆகவே தேவன் இன்னும் அவருடைய ஆவியை தந்து நம்மை நேர்த்தியான பாதைகளில் அவர் ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமென்.